வணக்கம். இது கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவாபா ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் and Lalita Jewelry, அசோசியேட் ஸ்பான்சர் அப்பம்பட்டு சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய், Dindigul PSNA College of Engineering and Technology, சரஸ்வதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாலூர், மாதனூர். and grooming partner Natural Salon and Spa. நாம நேத்தே 2 டான்ஸை பார்த்துட்டோம். பேலன்ஸ் 2 டான்சஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க யாருன்னு இப்ப பாத்துடலாம். So இதுக்கப்புறம் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் இயர் பண்ணா ஃபீமேல் பண்ணாங்க, அப்புறம் மேல் பண்ணாங்க, அடுத்து யார் வருவா? Female. Yes, let's welcome Vinita. கண்ணாமூச்சி ஏனடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா அந்த நதியின் கரை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் அந்த நதியின் கரை நான் கேட்டேன் அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன் வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை வான்வெளியை கேட்டேன் விடையே இல்லை இறுதியில் உன்னை கண்டேன் இருதயப் பூவில் கண்டேன் இறுதியில் உன்னை கண்டேன் இருதயப் பூவில் கண்டேன் கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா நெஞ்சில் உறங்காது உன் இதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா மாமழை விழும்போது மலை கொண்ட காத்தா மாமழை விழும்போது மலை கொண்ட காத்தா கண்மழை விழும்போது எதில் என்னை காப்பாய் பூவின் கண்ணீர் ரசித்தாய் நான் என்ன பெண் இல்லையா என் கண்ணா அதை நீ காண கண்ணில்லையா உன் கனவுகளில் நான் இல்லையா தினம் ஊசலாடுதென் மனசு அட ஊமையல்ல என் கொலுசு என் உள்மூச்சிலே உயிர் வீங்குதே என் உயிர் துடிக்காமலே காப்பது உன் தீண்டலே உயிர் தரவா கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா வினிதா ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் அவர் செஞ்ச இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த லிப்பை கொடுத்தது ரொம்ப அழகு, Thank you sir. ரொம்ப அழகு, அழகாக இருந்தது. Thank you sir. புரியுதா? பண்ணலாமே, டான்ஸ் கொரியோகிராஃபிலாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமே. கண்டிப்பா சார். நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த 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 மூமெண்ட்லாம் ரொம்ப அழகு, நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு டான்ஸராக நான் ரொம்ப ரசித்தேன். நானும் ரசிச்சேன் சார். ஆக்சுவலாக 1.5 வருஷம் தான் கற்றுட்டுருக்கீங்க அப்படின்னு அது நம்பவே முடியல. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு 1.5 வருஷம் தான் ஆகுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஐதர் கிரெடிட் டு யோர்
குரு உங்களோட மாஸ்டருக்கு நிஜமாவே கிரெடிட் கொடுத்தாங்கணும். தேங்க்யூ மேம். ஒரு உண்மையை சொல்கிறேன், 1.5 வருஷம் இல்லை 1.5 நாளில் கற்றுன்னு இருக்கா. Oh my God. 1.5 நாள், எக்ஸாக்ட்லி 1.5 நாளில் கற்றுண்டு ஆடி இருக்கா. Oh my God. Unbelievable talent. Then hats off to you for this. லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்ணவர் நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்களா? ஆமாம் சார். அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா? நான் தான் சார் அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அம்மா உங்களுக்கு பிளட்லேயே இருக்குமா, அது தெரியுது. நீங்கள் 1.5 வருஷம் கற்றுக்க வேண்டாம், 1.5 நாளில் கற்றுக்க வேண்டாம், அது உங்களுக்கு இயற்கையாக இருக்குது. கண்டிப்பாக. ஆமாம், ரொம்ப சின்சியராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ. டாண்டி அடுத்து யாரு? சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க வினிதா. சோ அவங்கள தொடர்ந்து we are going to be calling up on stage. யாரு தெரியுமா? யாரு? இவரு சோழநிதி. அடங்குற நிலையில்ல, அடக்கி வைக்க உரமில்ல, எதுக்குற மனசோட பிரிச்சு விடு பார்வையால. அடங்குற நிலையில்ல, அடக்கி வைக்க உரமில்ல, எதுக்குற மனசோட பிரிச்சு விடு பார்வையால. தொடங்குற வருங்காலம் பிரிஞ்சு கட்டுவோம் பேர, தயங்குற மனசெல்லாம் தாண்டி வரும் நீ கூட. பயணமும் முடியாது, பயந்த மனம் சிரிக்காது, தடைகளை உடைக்காம தக்க பாதை கிடைக்காது. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, முக்தி எல்லாம் அடைஞ்சு போச்சு, எனக்கு ஒரு எதிரி இங்க என்ன தவிர வேறாரு. You believe devil, I am the devil, and you will call me Captain Miller. நீ தனியா வந்தா தலை மட்டும் உள்ளும், பறையா வந்தா சவமல குவியும், நீ நிறையா பருங்க ரோமம் கிரியும், நீ எல்வா பாய கொம்பு முறியும். நீ ஓடி வந்தா முட்டி சதரும், கூடி வந்தா பல்லு உதிரும், சாடி வந்தா சங்கு பிறங்கும், பறந்து வந்தா எலும்பு உடையும். தீயா வந்தா அலையா அடிப்பேன், புயலா வந்தா மலையா தடுப்பேன், காடா பறந்தா இடியா எரிப்பேன், ஆள் மனசுல அழிவ விதப்பேன். இந்த படத்தை பார்த்துருந்தேன்னா ஃப்ரீடம்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு அந்த உணர்ச்சி உனக்குள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோயேன். இப்போ காலில் முட்டி போட்டு வலிச்சதுன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சார்ல, அதெல்லாம் வரவே வராது. அவங்க பட்ட வலிகளுக்கு முன்னாடி நம்ம படுற எந்த வலியும் பெருசு இல்லை. அவ்வளவு ஈஸியாக அவங்க வாங்கி கொடுத்துடல. இவ்வளோ ரத்த சிந்தி அந்த படம் அதுதான் காமிக்கிறது. கேப்டன் மில்லர் அந்த படத்தை பார்த்தாலே உனக்கு அந்த வெறி இருக்கணும்ல, அந்த வெறி வந்து உனக்கு கொடுக்கும் ஒரு எனர்ஜி. ஸோ டான்ஸ் ஆடுறதுக்கு பாட்டு எவ்வளோ முக்கியமோ அந்த பாட்டோட சிச்சுவேஷன் அந்த படம் வந்து அவ்வளோ முக்கியம். அந்த படத்தை பார்த்தனாலே உனக்கு பாதி எமோஷன்ஸ் வந்து உனக்கு கிடச்சிடும். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு தோணித்து உனக்கு சொல்கிறதுக்கு. நாட் டு டேக் அவே, சின்ன குழந்தை இப்போ தான் இன்னும் பெருசாகும் போது உனக்கு பெரிய ஆக ஆக உனக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி வரும். அண்ட் நான் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆர்ட் இஸ் பிகர் தேன் பெயின் அப்படின்னு உனக்கு தெரிய வரும்போது இன்னும் பெருசாக நீ பெர்ஃபார்ம் பண்ணணும். காட் பியூட்டிஃபுல், லவ்லி லவ்லி கமெண்ட். சார் சுரேந்தர் சார் யோர் கமெண்ட். ஆமாம், ஏன்னா நம்ம ஐயா ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இல்லை நீங்கள் தான் பேசணும். தம்பி சோழநிதி, நீங்கள் இன்னும் கூட ஆமாம் சேஃப் இல்லை இது, நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பாடி லாங்குவேஜ் ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். அவங்க சொன்னதா எக்ஸ்பிரஷன் மட்டும் நீ கண்டிப்பாக பார்த்துக்கணும். டான்ஸ் எப்படின்னு கேட்டேன்னா 1 2 3 கலக்கிட்ட. தேங்க்யூ. அடுத்தபடியா என்ன நாண்டி? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
பேரிங் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு. சோ ஜட்ஜஸ் கிட்ட நம்ம கேட்டு வாங்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி we going to be bringing the singers and dancers on stage. So let's welcome singers and dancers. ஓகே சார், இந்த பக்கம் ஃபுல்லா நந்தினி கிளாஸ்மேட்ஸ் வந்தாச்சு, இந்த பக்கம் என் கிளாஸ்மேட்ஸ் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கனவுல நடக்குது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பேர் யாரு சார்? பிரியதர்ஷினி அண்ட் வீரமணிகண்டன். வீரமணிகண்டன். ஓகே ஓகே, சூப்பர். ஜெய வீரபாண்டியன் அண்ட் ஸ்ரீவத்சன். ஸ்ரீவத்சன், ஜெய வீரபாண்டியன். Congratulations both of you. வினிதா அண்ட் ஹரிஷ் சந்திரசேகரன். Okay, all the best, all the best. Super. அடுத்து யாருங்க? Finally இருக்கிற ஒரே ஆள் தான் இல்லை. சோழநிதி அண்ட் சதீஷ் பாலா. சூப்பர். பேக் டு தி பிளேஸ். எனிவேஸ் கைஸ், எல்லாரும் ரெடியா இருங்க. எஸ், இதுதான் வந்து ரொம்ப டெரரான ஒரு ரவுண்ட் இல்லையா? Really? ஆமா, காம்பினேஷன் ரவுண்ட்னா சும்மாவா அங்க ஒருத்தங்க பாட இங்க ஒருத்தங்க ஆட அப்படின்னு ஒரு மாதிரி கலைகள் நிறைந்த ஒரு காம்படிஷனா அது இருந்தாலும் எல்லாருக்கும் அங்க அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. பட் ஆனா you know what, இங்க வந்திருக்க பெர்ஃபார்மர்ஸ் எல்லாரும் இப்ப தெறிக்க விட போறாங்க ஸ்ரீ. பிகாஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இன்ட்ரோடக்ஷன்லயே ரொம்ப சூப்பரா டான்ஸும் பாட்டும் பாடிட்டாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய அந்த சேலஞ்ச் ரவுண்ட்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். So let's welcome the first pair on stage, ஸ்ரீவத்சன் and ஜெய வீரபாண்டியன். கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா. சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை கோடி, என்றும் காதலை கொண்டாடும் காவியமே புதுமை மலரும் இனிமை, அந்த மயக்கத்தில் இணைவது உறவுக்கு பெருமை. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான். கண்மணி ராதா, நெஞ்சில் உள்ளாடும் ராகம் இதுதானா கண்மணி ராதா, உன் புன்னகை சொல்லாத அதிசயமா அழகே இளமை ரதமே, அந்த மாயனின் லீலையில் மயங்குது உலகம். சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.
நல்லா இருந்தது. டான்ஸ் ஜெய் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த நடுவில் அந்த வந்தது, பானையை உடைச்சது, அந்த போசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் சூப்பர். உங்ககிட்ட வரேன். ஏன் ஆரம்பித்தது ஒன்று அப்படியே இழுத்துருது, அப்படியே எதனால், என்ன ரீசன்? இழுத்து போயிடுது பாட்டு அப்படியே. சின்ன கண்ணன் அழைக்கிற கண்கள் சொல்கின்ற கவிதை இளம் வயதில் எத்தனை வயசாயிட்ட மாதிரி இருந்தது. உங்க பாட்டு அழகா இருந்தது, நீங்க பாடினது ஸ்ருதி கிளீனா இருந்தது, சங்கதிகள்லாம் அழகா வந்தது. அதான் அந்த ஸ்மைல் மிஸ்ஸிங். அந்த பாட்டு ஏனோ பாவம் அது ரொம்ப ட்ராக் ஆகிடுது. நீங்க அனுபவிச்சு ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை மனசுக்குள்ள அவ்வளோ வலிகள் இருக்கா? இல்லை நான் அது இது அதர்வைஸ் வெரி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 2 பேருடைய கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மொத்தத்தில் நல்ல ஒரு முயற்சி. ஐயா, அவங்க 2 பேரை பற்றி சொல்லவே வேண்டாம், கிரேட். நீங்கள் ஏஎம் ராஜா சார் பாட்டு உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் உங்கள் வாய்ஸுக்கு. அதுக்கப்புறம் எஸ்என் சுரேந்தர் பாட்டு உங்களுக்கு சூட் ஆகும். தேங்க்யூ சார். ஓகே, சோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். யா, and இதை தொடர்ந்து அடுத்த பேர் வர போறாங்க. Yes, let's welcome Vinitha and Harish. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மீதக்க, மங்கைக்குள் காதலேனும் கங்கைக்குள் நான் மீதக்க, சங்கமங்களில் இடம் பெறும் சம்பவங்களில் இதம் இதம் மனத்தால் நினைத்தால் இனிப்பதென்ன. ஒரே நாள் உரை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது. பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, பஞ்சனை பாடலுக்கு பல்லவி நீ இருக்க, கண்ணீரண்டிலும் ஒரே ஸ்வரம் கையிரண்டிலும் ஒரே லயம், இரவும் பகலும் இனிப்பதென்ன. ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, உலாவும் உன் இளமைதான் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுது. ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ்
எல்லா அதில் பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பாடினார். அவங்கள பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் ஐயா கிரேட். இதில் இந்த பாட்டை பாடும்பொழுதும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போதும் எனக்கு கமல்ஹாசன் அவர்களும் ஸ்ரீபிரியா அவர்களும் வாணிமா எஸ்பிபி அண்ணன் இவங்கெல்லாம் ஞாபகம் வந்தாங்க. வாணிமாவும் எஸ்பிபி அவர்களும் இல்லை, நம்ம கூட இல்லை. ஆனால் அந்த பாட்டை வந்து நம்ம கேட்கும்போது அவங்க தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. கிரேட் எஃபர்ட். தேங்க்யூ. அழகான பாடல் தேர்வு, ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் வாய்ஸ் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. இந்த சாக்ஸ் இன்னும் கொஞ்சம் சட்டில் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்தது. சேஞ்ச் பண்ணிங்களா அந்த? ஆமாம், ஆக்சுவலாக அந்த நடுவில் இருக்க அந்த சரணம் மட்டும் எடுத்துட்டு 2 சரணம் மட்டும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சரணம் மட்டும். அது கேட்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ஒரு இடத்துல மட்டும் நிறைய பிளேஸ்மெண்ட்டில் சுரேந்திர அண்ணாவோட வாய்ஸ் ஃபீல் பண்ணேன் உங்ககிட்ட. உங்கள் வாய்ஸ் ஃபீல் பண்ண அவ்வளோ நல்லவா இருக்கு. என்னுடைய குரல் கிரேட். தேங்க்ஸ். தெரியாமல் சொல்லிட்டேன். இல்லை, நீங்கள் தெரிஞ்சு சொல்லுங்கள், தெரியாமல் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் எனக்காக சொல்லுவீங்க. சத்தியமாக கிடையாது. இங்கேருந்து வர வார்த்தைகள் இங்கேருந்து வர்றது எனக்கு தெரியும். அவர் வாய்ஸில் உங்களோட சாயல் இருக்கு அவர்கிட்ட கொஞ்சம். அப்போ நீங்கள் என்ன மாதிரியே நல்லா வந்துடுவீங்க. இதைத்தான் எதிர்பார்த்தோம். நல்லா இருந்து மடி உன்னை பார்க்கும்போது எனக்கு உத்தர வேண்டிய உள்ளவா ரமா பிரபா அம்மாவை பார்க்க ஒரு மாதிரியே இருந்தது. சரத்பாபு சாரோட ஒய்ஃபு தெரியுமா அண்ணா? பாருங்க, ஷீ எக்ஸாக்ட்லி ரிசம்பிள் லைக் ரமா பிரபா அம்மா. அப்படியே இருக்கம்மா. தேங்க்யூ. ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட். ஓகே, ஒரு சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் சூப்பர்பான கமெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கினாங்க அவங்க. ஸோ இவர்களை தொடர்ந்து யாரு அடுத்த பேர்? லெட்ஸ் வெல்கம் சோழநிதி அண்ட் சதீஷ் பாலன். நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா, இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரா கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது
உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆஹா 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 சோழ் நதி இல்லை, சூழல் நதி இல்லை, அது வந்து சுழல் நதி. சுழண்டு ஆடுறான். அவர் அப்படி ஆடி நான் பார்த்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து. இந்த ஸ்டெப்லாம் வேறு. ஐயோப்பா என்னடா பேஜார் பண்ணிட்டான் சார். கண்ணா அழகா ஆடினாடா, அழகா. அந்த அது என்ன இங்கே ஜலதோஷமா? ஓ இல்லை, ஓ ஐயா ஸ்டைலா? ஓ அவரோட பாட்டெல்லாம் பார்த்துருக்கியா நீ? ஆ வெரி குட். இன்னும் நல்லா உள்வாங்கிக்கோ அவரோட ஸ்டைலில். எங்கள் ஆயா டெய்லியும் பார்ப்பாங்க சார். உங்கள் ஆயாவுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ஆயாவுக்கு ஆயாம்மா வாழ்த்துக்கள்மா. டெய்லி அவங்க ஆயா ஐயாவுடைய படத்தை அடிக்கடி பார்ப்பாங்க. ஐயா ரொம்ப அழகான குரல் உங்களுக்கு. ரொம்ப அழகாக குரல் அழகாக இருக்கு. அதே தான் எனக்கு இதை சொல்லி எனக்கு முடியல. அந்த ஸ்ருதி அப்படிங்கிற விஷயம்தான் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன தடுமா இருக்கு. சரிங்களா? அவர் எம்ஜிஆர், நீ யாருடா? இப்படி வந்து முட்டிலே அடி வாங்கினாலும் நான் இப்படி தான் முட்டி ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிடுவேன்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுறேன். நல்லா இருந்தது. போன பர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஆட்டிடியூடோட அந்த ஆக்டராகவே மாறிட்ட ஒரு குட்டி பையனை, அதான் எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரிலாம் ஆடி பார்த்ததில்லைன்னு, ஒருவேளை சின்ன வயசில் அப்படி ஆடி இருப்பாரோ என்னவோ தெரியல, ஒரு குட்டி எம்ஜிஆரை பார்த்த மாதிரி இருந்ததுடா. நல்லா இருந்ததுடா, நல்ல ஆட்டிடியூட், நல்லா இருந்தது. வாய்ஸ் நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ஏற்ற பாட்டு அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பளிச்சுன்னு இருக்கிற ப்ரெசன்டேஷன். சார் சொன்ன மாதிரி தான் ஸ்ருதி சில இடத்துலலாம் விலகி இருந்தது. அது மேபி கொஞ்சம் இது என்னென்னா, ஒரு காதை நீங்கள் மூடிக்கிட்டு நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கும் அப்படின்றத. அது என்னப்பா அந்த லைன் வரும்போது என்ன வந்து பார்த்து ஏதோ மிரட்டுன. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன். என்கிட்ட வந்து தைரியம் அண்ணா, என்ன தைரியம்டா எப்பா. ஐயோ கரெக்டாக வந்து என் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க அந்த லைனுக்கு. கிரேட். என் நண்பர் நல்லா பாடினார், ரொம்ப சிறப்பாக பாடினார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியா லெட்ஸ் வெல்கம் பிரியதர்ஷினி அண்ட் வீரமணிகண்டன். பருச
இது பூமி அட இதுக்கா படைச்சா சாமி நான் தான் மேகம் உனக்கே தாகம் சொல்லுதடி தாபம் நான் கொஞ்சுவதா பாவம் மிஞ்சுதடி மோகம் மஞ்சுதடி தேகம் வாலிப வயசிருக்கு நமக்கு ஏ கொத்து கொத்தா காற்றிருக்கும் தென்னங்கொல்ல கொஞ்சி நின்னா குத்தமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு ஒன்றுமே கமெண்ட்ஸ் கிடையாது, ஒரே ஒரு கமெண்ட் தான். தேங்க்யூ சார் தேங்க்யூ. தண்ணி கருத்திருச்சு. எனக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்புறம் ப்ரைஸ் பண்ணி எனக்கு வார்த்தை வத்திடுச்சு. அந்த அளவுக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ. லைக் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸே ஐ வாஸ் ஃப்ளாட்டன்ட் பை யோர் பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் டைமே அது என்ன சின்னதாக ஒரு பிட்டு மட்டும் வந்ததுனால வந்து ஐயோ இன்னும் கொஞ்சம் ஆட மாட்டாளா இருந்தது. இப்போ சொல்கிற மாதிரியே தான் அதுக்காகவே வைல்ட் கார்டு செலக்ட் பண்ணி ஆட வச்சு பார்த்த மாதிரி இருந்தது. இட் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, இப்போ நிறைவாக இருக்குது. அப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது சார். கிரேட், குட் பெர்ஃபார்மன்ஸ். எங்களுக்குலாம் ஏதாவது தெரியல. எல்லாம் நம்ம நேச்சுரல்ஸ் தான் சார். 2 கோட்டிங் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, ஒளிவட்டமா தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, சோ இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி டான்சர்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாம் வாங்க. Yes, it's time for us to welcome the dancers and singers. இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. ஸோ இங்க யார் 2 பேர் செலக்ட் ஆக போறாங்க, யார் 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய ஜட்ஜஸ் தான் வந்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது கேட்கலாமா? ஓகே, ப்ரௌடா இருக்கு. சோழா எப்படி பேசுறாரு பாத்தியா? சூப்பர். எந்த ஸ்டேஜ் நான் ஏறினாலே இதோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும். தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். சோழா இல்ல ஒரு காலா. அடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எது இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே, எனக்கும் எது இருந்தாலும் ஓகே தான். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. அதனால நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். சூப்பர். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவங்களுக்கு முன்னாடி பாடுறதே எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. இதெல்லாம் வந்து இதனால் இந்த மேடையில் நிற்கிறேங்கிறதே என்னால் இன்னும் நம்ப கூட முடியல என்னால். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் தோத்தனா ஜெயிச்சனாங்கிறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. அங்கே இன்னும் நின்னேன், அங்கே பாடினேங்கிறதே எனக்கு போதும். தேங்க்யூ. ஐ மீன் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். என்ன ஃபீட்பேக் வந்தாலும் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் இஸ் த ஃபைனல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எனக்கு பேசிக்காக பாடம் ரொம்ப பிடிக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் தி பிளேஸ், என்ஜாய் சிங்கிங். தட் இஸ் வாட் ஐ கம் ஹியர் ஃபார். வாட் எவர் என்ன ரிசல்ட் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்ஸ் டு ஜட்ஜஸ் ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இன்னும் நான் என் தகுதியை வளர்த்துக்கணும்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. பிகாஸ் இன்னும் சில விஷயத்தில் நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஐ எம் ரியலி சாரி டு பிரியா. வீரா, லாஸ்ட் வீரா உங்கள் கையில் மைக் இருக்குது. நான் இப்போ கேட்பேன், இல்லை 2-3 கேள்வி நான் கேட்கலாம். சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? ஆமாம் சார். இதுக்கு நீங்கள் ரொம்ப தைரியமாக பதில் சொல்லலாம். சொல்லுங்கள் சார். நல்ல வாய்ப்பு நீங்கள் தவற விட்டீங்களா இல்லையா? கண்டிப்பாக சார். அதுக்கு முன்னாடி பாடினீங்களே. ஆமாம் சார். அப்புறம் இது பாட முடியல. அது இல்லை லைஃப்பில் இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா? ஏம்மா என்னம்மா அது நீங்கள் பாடலாம். அது முதல்ல அந்த பாட்டை கேட்கும்போதே இது என்னால் முடியாதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இல்லை சார், அந்த பாட்டை நல்லா தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 டைம்ஸ் அதை கேட்டிருப்பேன். பாட்டு மெமரி சார். கேட்டீங்க? 200-300 டைம்ஸ் கேட்டிருப்பேன் சார். விஷயம் என்னடானா இங்கே சடனாக என்னாச்சுன்னு தெரியல, ஸ்டேஜ் ஃபியர்னாலேயான்னு தெரியல, பிளாங்க் ஆகிடுச்சு. எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஜட்ஜஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதானே ஃபைனல். லெட்ஸ் வெல்கம் தி பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ். நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த லெவல் போகிறவங்கள கையை பிடிச்சி கொண்டு வந்து அங்கே நிறுத்திக்கிறேன். ஓகே சூப்பர்.
இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன சொல்ல போறோம்? Congratulations and Yeah. Congratulations. Give a big hand to them, please. ஓகேப்பா, நம்ம கொடுக்க வரதை கொடுத்துருவோமா? எஸ். அப்பம்பட்டு சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாயோடைய கிஃப்ட் டேம்பர் செலக்ட் ஆனவங்களுக்கு நம்ம வின்னர்ஸ்க்கு once again இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. So let's welcome the Naturals hamper. So ஆரம்பம் எப்படியோ அப்படிதான் முடிவு. ஆரம்பம் ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி முடிவும் ரொம்ப அழகா இருக்கு. எஸ். இன்னும் இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அது வரைக்கும் அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் நாங்க வந்து சந்திக்கிறோம். இது கற்பக விநாயகா எஜுகேஷனல் குரூப் வழங்கும் ஆடவா பாடவா பவர் பை ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் and Lalita Jewelry, அசோசியேட் ஸ்பான்சர் அப்பம்பட்டு சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய், Dindigul PSNA College of Engineering and Technology, சரஸ்வதி வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாலூர் மாதனூர் and grooming partner Naturals Salon and Spa. This is Anchor Nandini signing off. இது விஜயஸ்ரீ சைனிங் ஆஃப். அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாம பாருங்க. ஆடலும் பாடலும் ஒன்றாக சேர்ந்தது ஆட